ஹே ப்ரோரீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் வாஸ் யுவர் வீக்? சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம 5 சாஃப்ட் ஸ்கில்ஸ் தட் ஹோம் மேக்கர்ஸ் ஆல்ரெடி ஹேவ் பார்த்தோம். இப்பவும் சொல்றேன், ஃபீல் ப்ரவுட் ஆஃப் யுவர்செல்ஃப். நீங்க அத பார்க்கலன்னா, கோ பேக் டு தட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க ப்ரவுடா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோல 5 இம்பார்ட்டன்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் தட் ஹோம் மேக்கர்ஸ் லேக்ன்னு சொல்ல மாட்டேன். கேன் இம்ப்ரூவ். அவங்க வந்து அத ஒதுக்கி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த 5 சாஃப்ட் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டன்ட். நெறைய இருக்கு. அதுல 5 இம்பார்ட்டன்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஸ்கில், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சாஃப்ட் ஸ்கில் இது வந்து நாட் ஜஸ்ட் ஹோம் மேக்கர்ஸ், மனுஷனா பொறந்த எல்லாருக்குமே ஒரு பேஸ் லைனான சாஃப்ட் ஸ்கில். இது வந்து வேணே வேணும். இது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கணும். பட் அது வந்து இட்ஸ் நாட் லைக் இல்லன்னு. அது வந்து ஹோம் மேக்கர்ஸ் லாட் ஆஃப் ஹோம் மேக்கர்ஸ் அது இப்போ இருக்கிற ரீசெண்ட் ஹோம் மேக்கர்ஸ் ஆர் வெல் எஜுகேட்டட் பை சாய்ஸ் தே ஆர் ஹோம் மேக்கர்ஸ். அப்படி இல்லைனாலும் சோஷியல் மீடியால அவங்க எக்ஸ்போஸ்டா இருக்காங்க. அவங்க கிட்ட அது கொஞ்சம் இருக்கு. பட் நான் சொல்றது வந்து அந்த 60s 70s 80sல பிறந்த அந்த ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட இன்னுமே கான்ஃபிடன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸ்ங்கிறது வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது. நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜையே வந்து பயப்படுறாங்க. ஐ மீன் த எக்ஸாக்ட் ஆப்போசிட் இஸ் வாட் தேர் டூயிங். கான்ஃபிடென்ட்டா இருந்தா, ஒண்ணு கான்ஃபிடென்ட்டா இருந்தா நம்ம ரொம்ப திமிரா தெரிவோங்கிற ஒரு அந்த கண்டிஷன்டு தாட்குள்ள இருக்கிறது. அப்படி இல்லன்னா, கான்ஃபிடென்ட்டா இருந்தா, அம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு மாரி வல்னரபிளான ஜோன். அதாவது நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது, அத வந்து தட்டி பார்க்க, சுரண்டி பார்க்க நெறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ, எதுக்கு கான்ஃபிடென்ட்டாலாம் இருந்துகிட்டு? அப்படின்னு ஒரு ஜோன்லயும். இந்த மாதிரி இந்த 2 ஜோன்க்குள்ள வந்து நெறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ்ங்கிறத அப்படியே அமுத்தி கிரஷ் பண்ணி புழிஞ்சு ஜூஸ் போட்டு தூக்கி எறிஞ்சு, "எனக்கு இது வேணாம்" அப்படின்னு வச்சிருக்காங்க. இது வந்து என்ன இல்லைங்கிறத நம்ம பார்க்க போறோம். பட் ஈச் சாஃப்ட் ஸ்கில் வந்து எப்படி பில்ட் பண்றதுங்கிற வீடியோவ நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். பட் கான்ஃபிடன்ஸ் மேஜர்லி லேக்கிங். இதெல்லாம் நான் சொல்லப் போறது எல்லாமே டிக் ஆகுதா? ஓ! ஆமால்ல. இதுல நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்லன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, டூ டெல் இன் த காமெண்ட்ஸ். இல்ல, இல்ல இது கொஞ்சம் இதுவா இருக்குன்னாலும், டூ டெல் இன் த காமெண்ட்ஸ். செகண்ட் ஒன் அசர்டிவ் கம்யூனிகேஷன். எங்க ஊர் பக்கம்லாம் அடிச்சு பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடிச்சு பேசுறதுன்னா பட்டுன்னு ஒண்ணு விட்டு பேசுறது இல்ல. அ அதாவது அ இப்போ வீட்ல வந்து ஒரு அப்பான்னு பார்த்துக்கிட்டா, இல்ல குழந்தைங்கன்னு பார்த்துக்கிட்டா, "இதான், இப்படிதான் எனக்கு வேணும்." அப்படின்னு அந்த ஸ்ட்ராங்கா அடம் பிடிக்கிறது இல்ல. பட் ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. லைக், "அப்படிதான், ஆமா. இது செய்ய மாட்டியா? செய்ய மாட்டேன்." அது வந்து என்ன அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, அசர்டிவ் கம்யூனிகேஷன். இப்போ வந்து 6 மணிக்கு விளக்கு பத்த வை அப்படின்னு ஒரு பொண்ண சொல்றோம்ன்னு வைங்க. "முடியாது. எனக்கு வேலை இருக்கு." நிஜமாவே உங்களுக்கு வேலை இருக்கும். பட் அந்த வே தே ஆர் டெல்லிங் நம்மளால அடுத்த கொஸ்டின் கேட்கவே முடியாது. ஸோ தட்ஸ் கால்ட் அசர்டிவ் கம்யூனிகேஷன். அது வந்து கெட்டதுக்கும் நடக்கலாம், நல்லதுக்கும் நடக்கலாம். பட் இன் ஜெனரல் நான் சொல்றேன். அந்த அசர்டிவ் கம்யூனிகேஷன் நெறைய ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட லேக்கிங். ஒண்ணா சிரிச்சுட்டு, பரவால்ல" அப்படின்னு அந்த அட்ஜஸ்ட்மென்ட் அந்த வார்த்தைய முதல்ல தூக்கி எறியணும். அதாவது அட்ஜஸ்ட்மென்ட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் சாஃப்ட் ஸ்கில் தான். பட் அட்ஜஸ்ட்மென்ட்டே வாழ்க்கையா மாறுன நெறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து அப்படியே எப்படின்னா, அப்படியே வாழ்ந்து அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போயிறது. அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நெக்ஸ்ட் பொறப்பு இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ, அ ஒரு லைஃப். வி ஹேவ் டூ லிவ் இட் டூ ஆர் ஃபுல் பொட்டன்ஷியல். அது நீங்க என்ன ரோல் ப்ளே பண்ணாலுமே. ஸோ, அந்த அசர்டிவ் கம்யூனிகேஷன் அது நெறைய ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட அது இல்ல. பயந்தே அப்படி பேச மாட்டாங்க. அப்படி பேசுறவங்களுக்கு சக்கும்பாவாங்க. தட் இஸ் இஃப் யாராவது அடிச்சு பேசுனாங்கன்னா, அத ஒத்துக்கிட்டான்னு மண்டையாட்டுவாங்க. பட் இவங்க தே வில் நாட் ஹேவ் அசர்டிவ் கம்யூனிகேஷன். அது ஒண்ணு. அப்புறம் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ்னா நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மனால என்ன முடியும்? நம்மனால என்ன முடியாது? எல்லாத்தையுமே முடியாது அப்படின்னு ஒரு மூட்டை கட்டி ஒரு ஓரத்துல வச்சுட்டு, நமக்கு வந்து இந்த குடும்பத்த பார்க்குற ஒரு பெரிய ரோல் மட்டும் போதும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன்க்குள்ள இல்லாம, நெறைய ஹோம் மேக்கர்ஸ் நான் இன்டராக்ட் பண்ற நெறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து அந்த ரொட்டீன்க்குள்ள பூந்துட்டு, அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அவேர்னஸே இல்ல. எனக்கு வந்து இது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இது எனக்கு தேவ. இது எனக்கு தேவையில்ல. இது என்கிட்ட இருக்கு. ஆனா அன்எக்ஸ்ப்ளோர்டா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்டின்னா, இப்போ வந்து அம் ஒரு ஒருத்தவங்க வந்து நல்லா பாடுவாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஹோம் மேக்கர் பா அதாவது பாடக்கூட ட்ரை பண்ணாமயே மேபி அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அவங்களுக்கு ஆசை இருக்கும். இந்த மாரி சூப்பர் சிங்கர் அந்த மாரிலாம் பார்க்கும்போது, "ஏன் நானும் நல்லா பாடுவேனே! பாத்ரூம்ல பாடும்போது நல்லா இருக்கே!" அப்படின்னு அந்த ஒரு அந்த ஒரு குக்கூன்குள்ளேயே அப்படியே அது அது வந்து ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு, அத வந்து எப்படி வெளிய கொண்டு வரதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஜோன். அந்த மாதிரி இது கூட ஒரு மாதிரி செல்ஃப் அவேர்னஸ் தான். பட் செல்ஃப் அவேர்னஸே இல்ல அப்படின்னா, அந்த பாடவே ட்ரை பண்ணாம பாத்து மாத்திரம் ஆசைப்பட்டு நம்ம பாட்டு 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 புடிச்சிருக்கு.
அது பண்ணணும்னு தோணுது. பட் அதோட அங்க நின்றுறது. அதுக்கு மேல போகாதது. அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை இல்ல. தேவையில்லாத நெறைய விஷயத்த வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். ரொட்டீன்ங்கிற பேர்ல. தேவையில்லாத எமோஷன் நெறைய ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருப்போம். அதனால ஒரு செல்ஃப் அவேர்னஸ் உள்ள போயி உங்களுக்குள்ளேயே பார்க்குறது. தட்ஸ் அ வெரி வாஸ்ட் டாபிக். அதுக்கு தனியா ஒரு வீடியோ பண்ணலாம். பட் செல்ஃப் அவேர்னஸ் சுயத்தை அறிதல். அந்த சுயம் அறிதல் வந்து சரியா நடக்கறதில்ல அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அப்புறமா அ 4வது வந்து அப்டேஷன். அப்டேஷன்ங்கிறது வந்து பக்கத்து வீட்ல என்ன சண்டை நடக்குது? வேலைக்காரியோட பையனுக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லையா? அந்த அப்டேஷன் கிடையாது. ஜெனரல் டெக்னிக்கல் அப்டேஷனா இருக்கலாம். இல்லன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு அப்டேஷன் ஸ்டேயிங் ரிலவன்ட் டூ த சொசைட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. இவங்களே தான் சொல்லுவாங்க அவங்கவங்க பொண்ணுகிட்ட, பையன்கிட்ட, "ஐயோ! ஊரோட ஒத்து வாழணும். பி எ ரோமன் ரோமன்." அப்போ ஊரோட ஒத்து வாழணும்னா, ஊர் அப்டேட் ஆகுற மாரி நீங்களும் அப்டேட் ஆகணும்ல. அப்டேஷன்ங்கிறது வந்து வீட்டோட ஆம்பளைக்கும், குழந்தைங்களுக்குமே தான், இல்ல வீட்ல வேலைக்கு போற பொண்ணுங்களுக்கும் தானே தவிர, எனக்கு அப்டேஷன்லாம் தேவையில்ல. ஐயோ! எனக்கு WhatsApp எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. கத்துக்கோங்க. எனக்கு இது எதுக்கு அப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. கத்துக்கோங்க. லேப்டாப் எல்லாம் எனக்கு தெரியாது. கத்துக்கோ. அது பெரிய என்ன குதிரை கொம்பா? லேப்டாப் எடுத்து இப்படி அடிச்சா அது கம்ப்யூட்டர் இருக்கிறதே தான் இங்கேயும் இருக்கு. கத்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஐய்யயோ! எனக்கு இஸ்ரேல்ல என்ன நடக்குதுன்னுலாம் தெரியாது. படிங்க. பேப்பர் படிங்க. ஸ்டே ரெலவன்ட். கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட். அப்டேஷனே தேவையில்ல. நான் அந்த எராலயே இருந்துக்கிறேன். அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மைய விட்டு வெளிய வரணும். கண்டிப்பா. அண்ட் தென் தி லாஸ்ட் சாஃப்ட் ஸ்கில் இஸ் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் இன் த சென்ஸ் ஆக்சுவலா நெட்வொர்க்கிங் வந்து ஒரு வெரி பெஸ்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் தட் ஹோம் மேக்கர்ஸ் ஹேவ். இந்த பக்கத்து வீட்டு, அக்கத்து வீட்டோட நெட்வொர்க் பண்றது, அந்த மாதிரி நெட்வொர்க்கிங், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஓட இருக்கிறது, இல்ல சொந்தக்காரங்களோட ஸ்டேயிங் கனெக்டட் அந்த நெட்வொர்க்கிங் எல்லாம் வந்து அமேசிங்கா பண்ணுவாங்க. பட் நான் சொல்றது வந்து பிட் ஆஃப் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங். அதாவது இப்போ வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பளையா இருக்கட்டும், இல்ல ஒரு வேலைக்கு போறவங்களேவா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் அப்டின்னா, "இருங்க" அப்டின்னு ஒரு ஃபோன் எடுப்பாங்க. இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை அப்டின்னா, ஒரு ஒரு பவர் பிரச்சனை, இல்ல ஏதாவது ஒரு வாட்டர் வரல, ஏதோ ஒரு பிரச்சனை. "உங்களுக்கு யாராவது தெரியுமா? இருங்க நான் அவன்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அவனுக்கு அவன தெரியும். அவன் செஞ்சு குடுப்பான்." அப்டிங்கிற அந்த ஒரு எபிலிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கும். பட் நம்ம ஹோம் மேக்கர்ஸ்க்கெல்லாம் அந்த கான்டாக்ட்லாம் இருக்காது. ஹஸ்பண்ட் கான்டாக்ட், குழந்தைங்க கான்டாக்ட், பக்கத்து வீட்டுக்காரங்க கான்டாக்ட், சொந்தக்காரங்க கான்டாக்ட். இதுதான் இவங்களோட நெட்வொர்க்கிங். யூ ஹேவ் டூ கம் அவுட் ஆஃப் தட். அண்ட் உங்களோட நெட்வொர்க்கிங் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட வந்து இது யாராவது தெரியுமா? அப்படின்னு நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க சர்க்கிள்குள்ள யூ ஹேவ் டூ அப்படிதான் நெட்வொர்க்கிங் நடக்கும்ல. யாராவது இதுல இருக்காங்களான்னு நீங்க அலச ஆரம்பிக்கணும். அவங்க கிட்ட இருந்து அவங்க கான்டாக்ட் அப்படி கான்டாக்ட் போம்போது, பீப்பிள் ஹூ ஆர் ரிசோர்ஸ்ஃபுல் வில் பிகம் யுவர் ஃபிரெண்ட்ஸ். அது நெட்வொர்க்கிங்கும் எப்படிங்கிறத லேட்டா பார்க்கலாம். பட் நெட்வொர்க்கிங் தட் வொர்க்ஸ் ப்ரொஃபஷனலி. இந்த இந்த நெட்வொர்க்கிங்னால இந்த வேலை நடக்குங்கிற மாரி நெட்வொர்க்கிங் வந்து ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட லேக்கிங். இந்த 5 தான் வந்து நான் மெயினா ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட லேக்கிங்ன்னு ஐ தாட். அ இதுக்கு மேல ஏதாவது லேக்கிங்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலோ, நீங்க வந்து அத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இந்த 5ஓட நீங்க ரிலேட் பண்ணாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 5க்குமே தனித்தனி வீடியோவா ஹவ் டூ ஓவர்கம் திஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். உங்க தாட்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஹோம் மேக்கர்ஸ் இருந்தா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஐல் அகைன் ரிஐட்டரேட், நெறைய பேர் இன்னுமே மேஜர் பாப்புலேஷன் வெளிய அப்படி தெரியலனாலும் பிகாஸ் ஆஃப் தி சோசியல் மீடியா நெறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து அந்த ஒரு குக்கூன்குள்ள போய் புடிக்குதா, புடிக்கலையா அந்த செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு இது புடிச்சிருக்கா, புடிக்கலையான்னு கூட தெரியாம அந்த ஒரு கூட்டுக்குள்ளேயே இருந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே செத்துறாங்க. தே ஆர் வேஸ்டிங் எ பியூட்டிஃபுல் லைஃப். ஹோம் மேக்கர் தான் இருக்கிறது தப்புன்னு சொல்லல. ஹோம் மேக்கரா இருந்துட்டுமே தே கேன் ஹேவ் அமேசிங் ஸ்கில்ஸ் அண்ட் லிவ் லைஃப் டு தி ஃபுல்லஸ்ட். அதுதான் என்னோட ஒரு லோ கீ எய்ம் ஆஃப் ஸ்டார்ட்டிங் திஸ் சேனல். எனிவேஸ் ப்ரோடீஸ் ரொம்ப மொக்க போட்டேன்னு நெனைக்கிறேன். வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ. பாய்.